இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்காக வீட்டிலேயே வந்து ப்ரௌனி செய்ய போறேங்க. ஸோ இன்ன வரைக்கும் மைதால தான் செஞ்சிருக்கேன். ஸோ கோதுமை மாவு வச்சு இப்ப தான் ட்ரை பண்ண போறேன். ஸோ வந்து சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா 70, 80 கிராம் கூட ஓகே தான். சுகர் ஒரு 100 கிராம் 120 கிராம் எடுத்து பவுடர் சுகர் ஆக்கிக்கோங்க. அதோட பட்டரும், சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றி கொஞ்சம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம் மாவு எடுத்து அதில் வந்து கொக்கோ பவுடர் 20 கிராம் எடுத்துட்டு அதோட பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டு அதையுமே தனியாக வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி. ஸோ மெல்ட் பண்ண பட்ரு சாக்லேட் எடுத்து இதோட வந்து அந்த எக்கை அடித்து வச்சுருக்கோம்ல அந்த சுகரோட அதை ஃபுல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணணும். அப்படியே அந்த கோதுமை மாவு பேக்கிங் பவுட்ரு கொக்கோ பவுட்ரு போட்டிருந்தோம்ல அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை 180 டிகிரி வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேயில் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம குழந்தைக்கு ஹெல்த் வைஸாக ரொம்பவே நம்ம பார்க்கணும். அந்த மைதா ப்ரௌனி கொடுக்கறத விட்டு கவுனி அரிசி நிறைய இதில் பண்ணலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா கோதுமையில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீங்கள் கேப்ப மாவில் கூட பண்ணலாம், ராகி எதுலனாலும் பண்ணலாம். பட் நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்கிற விஷயத்த நம்ம ஹெல்த் வைஸ்லேயும் கொடுக்கணும், டேஸ்ட்டாகவும் கொடுக்குறது நம்மளோட கடமைங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஃபஜ்ஜியாக செஞ்சுருந்தேன். கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.